பாருங்க சிங்கம், இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க வரோம்னா ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் என்னடா அது வாயில வரும்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது சரியா வரமாட்டேங்குது, அதனால நான் ஷார்ட் அண்ட் ஷூட்டா ஏஐன்னு முடிச்சுக்கிறேன். இதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது இந்த ஏஐனால மனிதர்களுக்கு என்ன ஆபத்து, மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஏஐ உலகத்தில் நம்மளை ரோபா மாதிரி மாற்றுது, நம்ம பின்னணியில் வேற மாதிரி மாற்றுது, ரொம்ப கொடூரமா போய்கிட்டு இருக்குங்க இந்த ஏஐனால நிறைய பேர்த்தோட தொழில் பாதிக்கப்படுதுங்க. ஆமாங்க, சின்ன கம்ப்யூட்டர் டெக்னிக்ல இருந்து பெரிய கோடிங் வரைக்கும் இந்த ஏஐயே வேலையை ஈஸியா ஒரு செகண்ட்ல முடிச்சு தந்துருதுங்க. அதனால நிறைய பேர்த்துக்கு வேலை இழப்பு ஏற்படுதுங்க. அடுத்து ஒருத்தரோட போட்டோவை மட்டும் ஏஐல அப்லோட் பண்ணி அவங்க ஸ்கிரிப்ட், நம்ம ஏஐல என்ன ஸ்கிரிப்ட் தரமோ அவங்கள அந்த மாதிரி நடிக்க மாதிரி வீடியோவாக ரெடி பண்ணலாம். அவங்களோட வாய்ஸை கிளிப்பை கொடுத்து அந்த வாய்ஸை அவங்க லிப் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஒரு வீடியோவே மேக் பண்ணுற அளவுக்கு ஏஐ கிட்ட டெக்னாலஜி வளர்ந்து போயிட்டுருக்கு. இதை தப்பான விஷயத்துக்கும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சால் கூட அது ஏஐட்ட கேட்குறது, இந்த வேலை எப்படி செய்கிறது, இந்த கணக்கை எப்படி எனக்கு கூட்டித்தா, இந்த கணக்கை 100ல் 20 சேர்த்தா எத்தனை, அப்படி இப்படின்ட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இந்த ஏஐ கிட்ட நம்ம கேட்கறதுங்க. ஒரு பைக் ஓட்ட தெரிலனா கூட ஏஐட்ட கேட்கறதுங்க. ஒரு கவிதை எழுதணுமா கூட ஏஐட்ட கேட்கறது, கட்டுரை எழுதணும்னா ஏஐட்ட கேட்கறது, எந்த விஷயமா இருந்தாலும் ஏஐட்ட கேட்குறாங்க. இப்படியே ஏஐ கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு மூளையே இல்லாமல் போயிடும், நம்ம யோசிக்கிறதவே கம்மியாக்கிடுவோம். அடுத்து நம்ம ஏஐ சொல்கிறத தான் நம்ம கேட்குற மாதிரி ஆகி போயிருங்க. அதனால கொஞ்சம் ஏஐ யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பைக் உங்களுக்கு ஓட்ட தெரியாதுன்னா வச்சுக்கோங்க. அந்த பைக் எப்படி ஓட்டுறதுன்னு ஏஐட்ட கேட்குறீங்க. ஏஐ இப்படி தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் தந்துடுது. அதை படிச்சுட்டு நீங்களும் பைக்கை எடுத்து ஓட்டிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? திடீர்னு ஒருத்தையும் குறுக்க வருவான். அது குறுக்க வர்றதை ஏஐ சொல்லியிருக்காது, கொண்டு போய் குத்தி எரிய வேண்டியது, சாத்து போயிருவிடா சித்த பையிலே, அந்த மாதிரி ஆகி போயிருங்க. அதனால ஏஐனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரி கொண்டு போய் குத்துற விஷயம் நடக்கும். நம்ம மூளை கொஞ்சம் யோசிக்கிறத கம்மி பண்ணி விட்டுருக்கு இந்த ஏஐ. ஏன்னா எந்த விஷயம் எடுத்தாலும் நீ கொண்டு போய் செல்லில் தானே பார்க்குறீங்க. அதனால நிறைய விஷயம் இந்த ஏஐனால மூளைக்கு வேலை கொடுக்கறது இல்லைங்க. சரிங்களா? நான் கூட இப்போ ஏஐட்ட கூட கேட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களே. ஏன்னா இப்போ இத்தனை நாள் இல்லாத கண்டென்ட் இன்னைக்கு எப்படா வருதுன்ட்டு நீங்கள் கேட்கலாம். பூரா ஏஐனால வந்த விளைவுகள் தான் இது. பாருங்க சிங்கம், ஏஐயை நம்மளுக்கு தெரியாத விஷயத்த யாருக்கும் தெரியாத விஷயத்த, யாரும் சொல்லாத விஷயத்த, யாருமே நம்மக்கிட்ட இப்போ இல்லாத விஷயத்த ஒன்று கேட்குறோம்னா அதை ஏஐட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குன்ட்டு சும்மா நடந்து போகிறது எப்படி, பறந்து போகிறது எப்படின்லாம் கேட்கப்படாது. சரிங்களா? ஏஐயை நல்லதாக யூஸ் பண்ணுங்க, அளவாக யூஸ் பண்ணுங்க, கம்மியாக யூஸ் பண்ணுங்க. இந்த ஏஐ நம்மளுக்கு வரமா சாபமா? இந்த ஏஐனால நம்மளுக்கு சாபமா வரமா? இந்த ஏஐ வந்தது வரமா சாபமா தான் உங்ககிட்ட நான் திரும்ப 3 தடவை கேட்டிருக்கேன். கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இந்த ஏஐ வரமா சாபமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இந்த ஏஐ கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ பயனுள்ள செயலி தான். அதுவே நம்ம விழிப்புணர்வோட இல்லைன்னா அதுவே நம்மளுக்கு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிருங்க. ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க இந்த ஏஐயை. அடுத்து எதை பற்றி வீடியோ போடலாம், என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏஐயான உங்களுக்கான கருத்தை, ஏஐ எப்படி உதவுது, ஏஐ நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க விலைங்க நாட்டிங்க. அப்படி நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சிங்கம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வரட்டா?